இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தேவனிடம் எவ்வளவு நெருக்கமாக வருகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டிய விஷயங்களை வெளிப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். நீங்கள் தேவனில் சார்ந்து வாழ வேண்டும். தேவனிடத்தில் மனம் திரும்பாத நிலையில் தேவனின் ஒளி நம் வாழ்வில் அவைகளை உணர்த்தும். இந்த நிகழ்ச்சி இன்றைய செய்தி இருளிலிருந்து வெளிச்சத்தை காணும் விஷயத்தை சார்ந்தது. இது என் மனதில் வந்ததற்கு காரணம் என்னவென்றால், ஆஸ்திரேலியாவுக்கு சென்றபோது அவர்கள் அனைவரும் உணவளித்து விட்டு, அது ஒரு நீண்ட பெரிய விமானம், அனைவரும் தூங்கச் சென்று விட்டார்கள் என்று எண்ணி விளக்கை அணைத்து விட்டார்கள். நான் விமானங்களில் தூங்குவதில் சிரமப்படுவேன். என் இருக்கையில் இருந்த சிறிய இரவு வெளிச்சத்தில் தூங்க கஷ்டமாக உணர்ந்தேன். என்னை சுற்றியுள்ளவர்களை நான் தொந்தரவு செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் சிற்றறை விளக்குகளை அணைத்த பிறகு இருட்டில் சரியாக தூங்க அவர்கள் கண்களுக்கு அதிக நேரம் எடுக்காததை நான் கவனித்தேன். இருளை வெளிச்சமாக்கும் போது அது எப்போதும் நல்ல விஷயமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நல்லது, உங்களுக்கு தெரியும், இன்று நாம் மனிதர்கள் உண்டாக்கின வெளிச்சத்தில் வாழாமல் தேவனின் வெளிச்சத்தில் வாழும் காலகட்டத்தில் இருப்பதை அறிவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் பெரிய இருள் உண்டாகப் போகிறது. விண்வெளியிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த அற்புதமான செயற்கைக்கோள் படத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். அவை சில விசேஷமான வடிப்பான்கள் நேர தாமதத்தை உண்டாக்குகின்றன. ஆனால் இது உலகின் முக்கிய நகரங்களில் உருவாக்கப்படும் விளக்குகளை காட்டுகிறது. உண்மையில் நீங்கள் முழு உலகத்தையும் பார்க்கலாம். எடுக்கப்பட்ட படங்கள் அவைகளை சொல்லும். அந்த வகையில் உலகை ஒளிரச் செய்ய எவ்வளவு மின்சக்தி தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது தனித்துவமானது என்று உணர்கிறீர்களா? ஒருபோதும் மனிதனால் உருவாக்கப்பட்ட வெளிச்சம் அதிக ஒளி தந்ததில்லை. இதுவரை உலகில் இனி காரிருள் உண்டாக்காத காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஏசாயா 60:2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இந்த முழு வார்த்தையும் ஒரு தனித்துவமான சொல். இது இன்று நமக்கு சில அரிய வித்தியாசங்களை நமக்கு கொடுக்கின்றது. உங்களில் சிலர் பொருட்களை மொத்தமாக வாங்குவர். அதன் அர்த்தம் என்ன? ஒரு கூடை நிறைய கணக்கில், அல்லது காரிருள் என்கிற வார்த்தை அருவருக்கத்தக்கதாக இருக்கலாம். அதாவது நீங்கள் பிசைந்த மொத்த உருளைக்கிழங்கு என்று சொல்வதை விரும்ப மாட்டீர்கள். மொத்தம் என்பது குவிந்து கிடப்பது வலிமையான ஒன்று. ஆகவே ஜனங்களையும் மூடி மறைக்கும் ஒரு இருள் இருக்கிறது என்று வேதம் கூறும்போது, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய காரிருள் காலத்தில் தான் ஆண்டவரின் ஜனங்கள் வெளிச்சமாக பிரகாசிக்கப் போகிறார்கள். கிறிஸ்துவின் மணவாட்டியை நீங்கள் வெளிப்படுத்தலில் படித்திருப்பீர்கள். அவள் அணிந்திருப்பதை அது விவரிக்கிறது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுக்குள்ள கிரீடம் இருந்தன. அவள் அணிந்திருப்பது தனித்து நிற்கிறது என்று ஏன் நினைக்க வேண்டும்? ஏனென்றால் அவள் இருண்ட வானத்தின் பின்னணியில் இருக்கிறாள். பிரகாசிக்க வேண்டிய தேவ சபை இருளில் இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. இந்த உலகம் காரிருள் நிறைந்த காலத்தில் வாழ்வதினால் நீங்கள் வெளிச்சம் கொடுக்கும் இடத்திற்கு சென்றால் நீங்கள் அதை பற்றி கொண்டு நடப்பீர்கள். அலெக்சாண்டர் போப்பின் ஒரு கவிதையின் பகுதி இப்படியாக இருக்கின்றது. அது கூறுகிறது, மாசு ஒரு அசுரன் மிகவும் பயமுறுத்தும். அதாவது தேவைகளை வெறுக்க வேண்டுமானால் காணப்படும். அதன் முகத்தின் செயலை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். முதலில் சகித்துக் கொள்கிறோம், பின்பு பரிதாபப்படுகிறோம், தழுவிக்கொள்கிறோம். காலப்போக்கில் பாவத்துடன் அதுதான் நடக்கிறது. முதலில் இது ஒரு மோசமான விஷயம் போல் தெரியும். பின்பு சிறிது சிறிதாக வெளிப்பாடு மூலம் ஒருமுறை நம்மை விரட்டி எடுத்த இடம் இப்போது நமக்கு சூழ்ச்சிகள் செய்கிறது. ஒருமுறை நாம் மிகவும் மோசமாக நினைத்தோம், இப்போது கவர்ச்சிகரமாக தெரிகிறது. சிறிது சிறிதாக நீங்கள் வெளிச்சத்துடன் சரி செய்யப்படும் இடத்திற்கு செல்லலாம். இது அந்த ஐரிஷ் மனுஷனை போன்றது. அவர் ஒரு மாநிலத்துக்கு சென்று ஒரு வருடம் பணியாற்றினார். பின்பு அவரது மனைவி இறுதியாக அவருடன் வந்து சேர்ந்தாள். அவள் தன்னுடைய கணவனிடம், இங்குள்ளவர்கள் பேசுவது விளங்கவில்லை என்றாள். அவர் சொன்னார், உனக்கு ஒரு வருடத்தில் பழகிவிடும். ஏனென்றால் அவருக்கு பழகிவிட்டது. இதுபோல் ஒரு நாள் ஆஸ்திரேலியாவில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அணுகல் கிடைத்தது. ஏனென்றால் அங்குள்ளவர்கள் என்னிடம் ஒன்று இருப்பதாக சொன்னார்கள். நான் சொன்னேன், நான் இங்கு வரும் வரை என்னிடம் எதுவும் இல்லை. சில வாரங்களில் நான் இங்கிலாந்தில் இருக்கும்போது மீண்டும் ஒரு பேச்சு அடிபட்டது என்று நினைக்கிறேன். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நீங்கள் எதையும் பழகிக் கொள்ளலாம்.
இதை குறித்து சொல்லும் சில வசனங்களை அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். 2 பேதுரு அதிகாரம் 2 வசனம் 17. இழந்ததை குறித்து பேசுகையில், இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடு இருக்கிற மேகங்களுமாயிருக்கிறார்கள். பேதுருவின் வார்த்தையை கவனியுங்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம் அனைவருக்கும் 2 விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது: வெளிச்சம், இருள். வெளிச்சத்துக்கும் இருட்டிற்கும் இடையிலான முரண்பாட்டை வேதம் விவரிக்கின்றது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். இருள் பூமியை மூடியது. வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் பிரித்தார். உலகில் இந்த முரண்பாடு இன்றும் இருக்கின்றது. கடைசி நாட்களில் உலகில் ஆழமான இருள் இருக்கப் போகிறது என்று வேதம் சொல்கின்றது. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளா, இருளின் பிள்ளைகளா? யூதா அதை அதே வழியில் சொல்கிறார். யூதா 1:13 இழந்து போனவர்களை குறித்து பேசுகையில், தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியாக கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் தங்களின் முதல் தோட்டத்தில் வைத்திராமல் இருளின் நித்திய சங்கிலியில் கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவை இந்த அடர்ந்த காரிருளை விவரிக்க வேதத்தில் பயன்படுத்தும் மிக தீவிரமான சொற்களை குறித்தது. என்றென்றும் இருள் என்பது கருப்பு. கர்த்தருடன் நடக்கிறவர்களுக்கும் உலகத்திலிருந்து வேறுபட்டு நடக்கிறவர்களுக்கும் இது எப்படி? அவர்கள் வேறுபாட்டை காண்பதில்லையா? அவர்களின் கண்கள் சரி செய்யப்பட்டால் அது அவமானம். 2 கொரிந்தியர் 4:3 எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கே அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். ஆதியாகமத்தை குறித்து பேசுகிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரசங்கிக்கச் சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆதியாகமத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்ன அதே வார்த்தை, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கருந்துளைகளை விண்வெளியில் விட்டுவிட்டார்கள். சில பெரிய ஒளிரும் உறுப்பு விளைவாக ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சரிந்து ஒரு காந்த சக்தி, ஒரு ஈர்ப்பு விசையை கொண்டு அது மிகவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது. இது நூற்றுக்கணக்கான மில்லியன் மைல்களுக்கு எதையும் கிரகிக்கும். உண்மையில் தூரம் எவ்வளவு எனக்கு தெரியாது. சுற்றியுள்ள சுற்றுப்புறம் எதையும் அது கிரகிக்கும். வெளிச்சத்தையும் அது கிரகிக்கும். வினாடிக்கு 186,000 மைல்கள். காரிருள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, வெளிச்சத்தை கூட கிரகிக்கும். பிசாசு, இருள் மிகவும் அடர்த்தியானது. அவன் அடிப்படையில் அவனை சுற்றி எந்த வெளிச்சத்தையும் காணலாம். அவன் மன்னிக்க முடியாத பாவத்தை செய்தவன். மற்றும் உங்களுக்கு தெரியும், ஜனங்கள் ஆவியினை துக்கப்படுத்துகிறார்கள். அவர்கள் உண்மையில் பார்த்தால் காரிருள் போன்றவர்கள். ஆழமான இருண்ட நித்திய ஆழத்தின் இருளை குறித்து வேதம் பேசுகிறது. ஒரு காரிருள் போல அதில் மூழ்கி போகிறது என்று. ஒரு குழந்தை இருளை பார்த்து பயப்படும் போது நமக்கு புரிகிறது. ஒரு வளர்ந்த நபர் வெளிச்சத்திற்கு பயந்தால் அது ஒரு வருத்தம் தான் நமக்கு. 4 வயது சிறுவனை குறித்து நான் ஒருமுறை கேள்விப்பட்டேன். தானாக ரசாயனத்தை கீழே ஊற்ற முயற்சித்து சமையலறை தரையில் லினோலியத்தில் கொஞ்சத்தை கொட்டினான். அதனை அம்மா துடைப்பாள் என்று அவன் எண்ணினான். அப்போது இரவு அவன் தாழ்வாரம் வரை வாசலுக்கு ஓடினான். ஏனென்றால் துடைப்பான் வெளியே இருப்பது அவனுக்கு தெரியும். அம்மா அதை வெளியே தாழ்வாரத்தில் வைத்திருந்தாள். ஆனால் அப்போது பின்பக்கம் மிகவும் இருட்டாக இருந்தது. அவன் இதை செய்ய விரும்புவதைக் கண்ட அவனது அம்மா, இயேசு எல்லா இடங்களிலும் இருக்கிறார் என்று கூறினார். அவன் 1 நிமிடம் கதவுக்கு வெளியே முறைத்துப் பார்த்தான். இயேசுவே, அந்த துடைப்பானை தருவீர்களா? சில நேரங்களில் குழந்தைகள் இருளை பார்த்து பயப்படுவார்கள். ஆனால் இப்போது ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்து பயப்படுகிறார்கள். அதை வேதம் விவரிக்கிறது. இயேசு சொல்கிறார், யோவான் 3:19 ஒளியானது உலகத்திலே வந்திருக்கும். மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவனாயிருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாயிருக்கின்றது. ஏனென்றால் அவர்களின் செயல்கள் தீயவை. அவர்கள் ஏன் இயேசுவை கொன்றார்கள்? இருளின் காரணமாகவா அல்லது வெளிச்சத்தினாலா? அவருடைய ஒளி அவர்களின் இருளை வெளிச்சமாக்கியது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராதிருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவனோ
தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்து தேவனிடம் எவ்வளவு நெருக்கமாக வருகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் மாற வேண்டிய விஷயங்களை வெளிப்படுத்தும். நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், தேவனில் சார்ந்து வாழ வேண்டும். தேவனிடத்தில் மனம் திரும்பாத நிலையில் தேவனின் ஒளி நம் வாழ்வில் அவைகளை உணர்த்தும். வெளிச்சம் உண்மையில் நம்மை சுத்திகரிக்கிறது. வெளிச்சம் நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். தேவன் ஒளியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 1:5-6 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறோம். கண்மறைவாக ஒருவர் எப்படி வாழ்கிறாரோ அதுவே அவருடைய உண்மையான நடத்தை என்று ஒருவர் கூறினார். மத்தேயு 4:16. கிறிஸ்து வந்த நேரத்தை குறித்து பேசுகையில் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. சங்கீதம் 89:15. கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், கர்த்தாவே அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார். நம் இதயத்தில் இருளும் வாழ்க்கையில் இருளும் இருந்தால் அந்த ஒளியை நாம் அழைக்க வேண்டும். அந்த ஒளியை நம் வாழ்வில் அபியாசப்படுத்துங்கள். நாம் உலகிற்கு வெளிச்சம் என்று அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 5:14. இயேசு உலகின் வெளிச்சம் மட்டுமல்ல, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இருட்டடிப்பு என்றால் உங்களுக்கு தெரியும். மின்சாரம் செயலிழக்கும் போது நாட்டில் உள்ள ஜனங்கள் சில சமயங்களில் இருளில் கிடப்பார்கள். நம் சபைகளில் இருட்டடிப்பு நடக்கிறது. மின்சாரம் செயலிழக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஜனங்கள், அவர் பிள்ளைகள், அவர் சபை தேவனின் வெளிச்சத்தை பிரதிபலிக்கவோ அல்லது அந்த ஒளி அவர்களின் வாழ்க்கையில் பிரகாசிக்கவோ தவறிவிடுகிறது. யாரையும் சந்திக்காத பட்சத்தில் ஒளி எதுவும் செய்யாது. நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? இயேசு தனது ஒளியை உலகிற்கு அனுப்புகிறார். ஆனால் அது யார் மீதும் படாத வரை உலகம் அதை பார்க்கப் போவதில்லை. அது உங்கள் மீதும் என் மீதும் பிரதிபலிக்க வேண்டும். சந்திரன் சூரிய ஒளியை பிரதிபலிப்பது போலவே நீங்களும் நானும் அவருடைய ஒளியை பிரதிபலிக்க வேண்டும். சூரிய ஒளி இல்லாவிட்டால் சந்திரனை பார்க்க முடியாது. எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக செல்ல முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு புதியவரா? தேவனோடு எப்படி விரும்புகின்றன? அது எங்கும் செல்ல வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் விசுவாசத்திற்கு வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருங்க விரும்புகிறோம். தயங்க வேண்டாம். கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் ஒவ்வொரு முறையும் என்னை அழைத்து சலுகை எண் 361 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை அழைத்த பிறகு இலவச உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில திரையில் காணும் தெரிந்து கொள்வோம். லூக்கா 1:79 கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இப்போது நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இருட்டோடு நாம் ஒத்துப்போகக்கூடாது. வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். ஒரு காலத்தில் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஆச்சரியப்படுத்திய விஷயங்கள் நம்மை சந்தோஷிப்பிக்க செய்து மகிழ்விக்கின்றன. யோவான் 12:35-36 வசனங்கள். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். ஒரு நபரின் வெளிச்சம் வெளியே பிரகாசிக்க முடியுமா? தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒளியை அனுப்பினால் அது ஒருபோதும் தேங்கி நிற்காது. அந்த ஒளி எப்போதும் பிரகாசமாக இருக்கும் அல்லது அது மங்கிவிடும்.
நீங்கள் அந்த ஒளியை எரிபொருளாக கொண்டிருக்க வேண்டும். பகல் விடியல், பகல் நட்சத்திரம் உங்கள் இருதயத்தில் உதிக்கும் போது பிரகாசமாகவும் ஒளிமித்ததாகவும் எரிய வேண்டும். வேதத்தில் பிரகாசமாக ஒளிர்விடுவதாக விவரிக்கப்படும் தேவனின் வெளிச்சம் அது மங்கலாகி இருக்கிறதா? நாம் அனைவரும் மங்களின் திருப்பங்கள். நாம் அனைவரும் சுறுசுறுப்பானவர்கள். உங்கள் சுவிட்சுகளை எந்த வழியில் திருப்புகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையில் தேவனின் ஒளி பிரகாசமாக இருக்கிறதா? வேதத்தை வாசித்து வெளிச்சத்தில் நடக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு ஒளியை கொடுத்தால், அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தியதை நீங்கள் பின்பற்றினால் அதிக ஞான ஒளியை தருவார். நீங்கள் வெளிச்சத்தில் நடப்பதை நிறுத்தினால் ஒழிய அவர் ஏன் வெளிச்சத்தை நிறுத்த வேண்டும்? ஏனென்றால் தேவன் உங்களுக்கு கொடுக்கும் எந்த வெளிச்சத்திற்கும் நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் நடக்கிறதற்கு அதிக வெளிச்சத்தை தர தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார். நீங்கள் அதற்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். உங்களுக்கு அது புரிகிறதா? தேவன் உங்களுக்கு அதிகமான வெளிச்சத்தை காண்பித்து நீங்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்காவிட்டால், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். தேவனின் வெளிச்சம் பிரகாசிப்பிக்கும் என்பதை நீங்கள் பேதுருவில் வாசிக்கலாம். உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். இது யாக்கோபின் ஏணி போன்றது. நம்மில் சிலர் ஏணியில் குதிக்க விரும்புகிறோம். உங்கள் வாழ்க்கையில் முகவரி தேவைப்படும் ஒன்றை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்தினால், நீங்கள் தண்ணீரை ஊற்றுகிறீர்கள், ஏன் எங்கும் கிடைக்கவில்லை என்று யோசிக்கிறீர்கள். வெளிச்சத்தில் நடந்து செல்லுங்கள். வேறு எதையோ பிடித்திருக்கும் மாதிரியாக மட்டுமே இருக்க முடியும். நீங்கள் வாயுவை விட்டு வெளியேறி வானத்திற்கு பரமேற வேண்டும். இயேசுவுடனான உங்கள் ஐக்கியத்தை வளர்ச்சியின்றி பராமரிக்க முயற்சிப்பது மிகவும் ஆபத்தானது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இன்னும் நிற்கிறீர்கள் என்று நினைக்கும் போது பின்னோக்கி நீங்கள் சறுக்கி நிற்கிறீர்கள். நீங்கள் உயரத்தை இழந்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் முன்னோக்கி நகர வேண்டும் நண்பர்களே. வெளிச்சத்தை பெறும்போது வெளிச்சத்தில் கடந்து செல்லுங்கள். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். உம் வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருந்தது. 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எத்தனை பேர் பாவத்திலிருந்து பரிசுத்தமாக விரும்புகிறீர்கள்? சுத்திகரிப்புக்கு ஒரு நிபந்தனை உண்டு. அந்த நிபந்தனை என்ன? இருளில் உங்கள் முதுகை திருப்பி வெளிச்சத்தில் தொடர்ந்து செல்லுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுக்கும் பிரகாசிப்பிக்கிற ஒளியில் தொடர்ந்து நடவுங்கள். நாம் தொடர்ந்து வெளிச்சத்தில் வாழ்ந்து வெளிச்சத்தில் நடக்காவிட்டால் நீங்கள் ஒரு பிரிவாகி விடுவீர்கள். நீங்கள் ஒரு சமூக கிளப்பாக இருக்கும் ஒரு அமைப்பாக மாறிவிடுவீர்கள். உலகத்துடன் ஒத்துப்போக தொடங்குவீர்கள். உங்கள் பெயரை வைத்திருப்பீர்கள். கட்டிடம் இருக்கும். பிரிவுகளுக்கு என்ன நடக்கிறதோ அதுவே தனிநபர்களுக்கும் நடக்கும். வெளிப்படுத்தலில் உள்ள 7 சபைகளின் வரலாற்றை நீங்கள் அறியும் போது, எபேசுவிலிருந்து தொடங்கி ஜெயம் கொள்ளவும் ஜெயிக்கவும் முன்னேறுவீர்கள். அந்த 7 சபைகளின் ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். அது அந்த முதல் அன்போடு ஆவியில் தொடங்குகிறது. இறுதியில் அன்பை இழந்து சில சுழற்சிகளை கடந்து சென்ற பிறகு முடிவுக்கு வரும்போது லவோதிக்கேயாவில் இருக்கிறது. அவர்கள் வெதுவெதுப்பானவர்கள், ஏழைகள், மோசமானவர்கள், பரிதாபமானவர்கள், குருடர்கள், நிர்வாணர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அது சீக்கிரத்தில் ஒவ்வொரு சபையாக படிப்படியாக வரும். லவோதிக்கேயா ஒரு வெதுவெதுப்பான சபையை விவரிக்கிறது. அவர்கள் ஐஸ்வர்யவான்கள், பொருட்களால் நிறைந்தவர்கள், நிறைய சொத்துக்கள் கிடைத்து நிறைய நிறுவனங்களிலிருந்து, மருத்துவமனைகளிலிருந்து. அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக அநேக பொருட்களிலும் நிரம்பியிருக்க நினைக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்தில் நடக்கவில்லை, இருளில் இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தெரியவில்லை. குருடர்களுக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், ஆழ்ந்த இருள் வேதாகம ரீதியில் விடுதலை முன் வருகிறது. மத்தேயு 25:6 வசனத்தில் வேதம் கூறுகிறது, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று என்று ஒரு கூக்குரல் எழுந்தது. அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். இயேசு வந்தபோது இருளை விரட்டவும் கல்யாணத்திற்கு பரலோக வழியை கண்டுபிடிக்கிற ஜனங்களுக்கு உதவ வேண்டும். உலக வரலாற்றின் இருண்ட இந்த காலத்தில் தான் அவர்களின் ஒளி பிரகாசிப்பு சபைக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது. அதிகப்படி தேவையாயிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வெளியே வருவதற்கு சற்று முன்பு கொள்ளை நோய் என்கிற இருள் சூழ்ந்தது. எகிப்தின் தலைமையகத்தில் இருள். கர்த்தர் வருவதற்கு சற்று முன்பு கடைசி 7 வாதைகளில் ஒன்றென்ன? மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல் இருள். இப்பொழுது நாம் பார்க்க போவது யாத்ராகமம் 10:21 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவிக் கொண்டிருக்கத்தக்கதான இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாகும்படிக்கு உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். அது காரிருள் என்று அழைக்கப்படுகிறது.
மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசமெங்கும் 3 நாள் மட்டும் காரிருள் உண்டாயிற்று. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோவெனில் அவர்கள் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. நாம் இருளில் இருக்க தேவன் விரும்புகிறாரா? ஆனால் நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல என்று வேதம் சொல்லவில்லையா? நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். கர்த்தருடைய நாள் ஒரு திருடனாக நம்மை பிடித்துக் கொள்ளக்கூடாது. மற்றவர்கள் நடப்பது போல் நாம் இருளில் நடக்கக்கூடாது. 1 தெசலோனிக்கேயர் 5:4 மற்றும் 5 வசனங்கள். சகோதரரே, அந்த நாள் திருடனைப் போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. தேவனின் வெளிச்சம் நம் வாழ்வில் காணப்பட வேண்டும். உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பிய வேறு சில வசனங்களும் இருக்கிறது. இயேசு மரித்தபோது உலகம் அதன் சிருஷ்டிகரை நிராகரித்த காலம். இயற்கைக்கு அப்பாற்பட்டு இருள் இருந்தது. மத்தேயு 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. மோசேயின் கொள்ளை நோய் காலத்தில் 3 நாட்கள் இருள். இயேசுவின் மரணத்தின் போது 3 மணி நேர காரிருள், அமானுஷ்ய இருள். இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டீர் என்று அர்த்தம். உலகம் தேவனால் கைவிடப்பட்டதாக தோன்றும் அந்த நேரத்தில் காரிருள் உண்டாகப் போகிறது. நாம் மிகவும் செயற்கை ஒளி கண்டுபிடிக்கும் மனிதனின் காலத்தில் மிகப்பெரிய காரிருள் பற்றி கொண்டிருக்க முடியுமா? நாம் இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிற செயற்கை ஒளி அனைத்தும் உண்மையில் நம்மை ஏமாற்றுவதாக இருக்காதா? அது உண்மையான ஒளிக்கு மாற்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். இன்னும் இருட்டாகக்கூடிய நாள் வருகிறது. ரோமர் 13:12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிடக் கடவோம். நீங்கள் ஒளியுடன் ஒத்துப்போக விரும்புகிறீர்களா? இருளின் செயல்களை விரட்டுவீர்களா? மேலும் கவசத்தை அணிவோம். இது தேவனின் ஆயுதம் இல்லை, இது ஒளியின் ஆயுதம். உங்கள் வஸ்திரம் பளபளக்கிறதா? நல்ல சோப்பு குறித்து பேசுங்கள். கிறிஸ்துவின் ரத்தம் உங்கள் வஸ்திரங்களை ஒளிரச் செய்யும். ஆக்சி சுத்தத்தை விட சிறந்தது. எபேசியர் 5:8. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இப்போது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிறீர்கள், நாம் இன்னும் பிரகாசிக்க வேண்டும். எபேசியர் 5:11. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அந்தகாரத்துடன் பழகக்கூடாது. இந்த உலகத்தின் இருளை கண்டு அதை கண்டிக்க நமக்கு உதவ தேவனிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவர்களால் செய்யப்படும் விஷயங்களை ரகசியமாக பேசுவது கூட அவமானம். 2 கொரிந்தியர் 4:6. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். இதை நான் முன்பே குறிப்பிட்டேன். இயேசு முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப் பண்ணும் பொருட்டாக என்று. எனவே நாம் எப்படி வெளிச்சம் இருண்ட உலகில் பிரகாசிக்க பயன்படப் போகிறோம்? ஆம், பல வழிகள் உண்டு. ஒன்று மிக எளிமையாக தேவ வார்த்தையின் ஒளி. தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சம் பிரகாசிக்காத வரை நீங்கள் அதை பார்க்க முடியாது. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை உங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் போது நீங்கள் அதில் வாழ விரும்புவீர்கள். ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த வெளிச்சத்தைக் கண்டு அவர்கள் பின்பற்றுவார்கள். பின்பு நல்ல செய்தி நண்பர்களே, நாம் மீண்டும் இருட்டு இல்லாத இடத்திற்கு கடந்து செல்வோம். நான் இதை விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:23. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஏசாயா 30:26 பரலோகத்தை குறித்து பேசுகையில், அந்த ராஜ்யத்தில் சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும், சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். எனவே படத்தை இங்கே பார்க்கலாம். இதை செய்யாதீர்கள். நீங்கள் வெளியில் சென்று சூரியனை பார்த்தால் அது உங்கள் கண்களை எரிக்கும். சூரியனை விட பிரகாசமாக இருக்கும் சந்திரனுடன் உங்கள் கண்கள் சரிபடுத்தக்கூடிய உலகில் வாழ்வதை நீங்கள் கற்பனை செய்து பார்க்கலாமா? அதைத்தான் சொல்கிறது. நம் உலகம் முழுதும் பாவத்தால் இருட்டாகி கிடக்கிறது. சூரியன் இப்போது இருப்பதை காட்டிலும் 7 மடங்கு பிரகாசமாக இருக்கும் அல்லவா? அந்த ராஜ்யத்தில் நம்மிடம் மருத்துவ கரை வரல் சருமம் இருக்காது என்பதால் சூரியனை அதன் வெப்பத்தில் பார்க்க முடியும்.
அது நம் கண்களை காயப்படுத்தாது. ஏனென்றால் தேவன் சூரியனை விட பிரகாசமாக இருப்பார். நகரம் இயற்கை சூரியனால் வெளிச்சம் கொடுக்க வேண்டுவதில்லை, அது தேவனால் ஒளிரும். கண்டிப்பாக. இருட்டில் வாழ்ந்து சோர்ந்து போயிருக்கிறேன். இந்த இருண்ட உலகில் காரிருள் ஜனங்களை மூடும். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வேதத்தில் இருக்கிறது, எழும்பி பிரகாசி. தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்க அழைக்கிறார். கர்த்தருடைய மகிமை உம்மீது உதிக்கும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உங்களை குறித்து தெரியாது, அவருடைய கிருபையால் நான் இந்த இருண்ட உலகில் ஒரு வெளிச்சமாக இருக்க விரும்புகிறேன். எந்த நேரத்திலும் இயேசு வருவார். ஆகவே நம் விளக்குகளை ஆயத்தப்படுத்தி அவற்றை எரியவிட வேண்டும். தேவனின் ஒளியை ஜனங்கள் காண்பார்கள். ஒளி மற்றும் இருளை குறித்து மிக எளிய செய்தி. அது மிகவும் உண்மையானது, நித்தியமானது. இது வெறும் கோட்பாடு அல்ல. உங்களில் எத்தனை பேர் உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க விரும்புகிறீர்கள்? அவருடைய ஒளி உங்களுக்குள் இருந்து பிரகாசிக்க வேண்டும் அல்லவா? உங்கள் கூட்டம் ஒன்றாக கூடி வர முடியும். இனி வலி இல்லை, இனி காவல் நிலையம் இல்லை, இனி நோயும் இல்லை, மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை. மேலும் அன்பான நண்பர்களே, நம் உலகில் இந்த வேதனையும் துயரமும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது நம் தேவனின் நோக்கமில்லை. அவர் தனது சித்தமான யாவையும் நமக்கென வைத்துப் போயிருக்கிறார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு, என் சகோதரா, எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள். ஐம்பது வருடங்களுக்கும் மேலாக அமேசிங் ஃபேக்ட் ஊழியங்கள் நற்செய்தியை உலகம் முழுவதும் பகிர்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் சித்தத்தின்படி அனைத்து மக்களுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் ஜெபத்திற்கும் ஆதரவிற்கும் நன்றி. இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.